அவரை இறக்கியாச்சு உடனே. அவங்க எதிராக நோர்வேல என்ன பேர் வந்து ஜூசர் தான், அது ஜூசர். ஜூசரோ? ஓ, அப்படித்தான் வந்தது முகம் படம் போடாம. நீங்கள் உங்களுக்கு எத்தனை வயசு? எனக்கு 65 வயசு. அப்ப எனக்கு அது பேரன் மாதிரி, அவன் என்ன மகன் மாதிரி தான் அந்த பிள்ளை, கிருஷ்ணா. அப்ப கிருஷ்ணாவை நாங்க இவ்வளவு காலமா பார்த்துட்டு வரோம். அவர் சில பகுடி விடுறான், அது ஒரு பிள்ளை இல்லை, அது பகுடி விட்டுத்தான் அதுகள் செய்யலாம். அதுகளை நம்மாண்டு பிடிச்சு கொண்டா போய் எல்லாம் செய்யணும். அதுகள் நான் சகோதரங்கள் அந்த வயசு போன அம்மாக்களை எல்லாம் கட்டி பிடிக்குதுகள், கொஞ்சுதுகள். அதுகள் எல்லாரோடும் ஒரே மாதிரி தானே அவன் விளங்குறான், எல்லா ஒரு பாசத்தோட அவன் விளங்குறான். ஒரு தாய் சகோதரங்கள் மாதிரி தானே. இதுகளை போட்டு அவங்க பொறாமையில அவன் அப்படி காசடிக்கிறான், இங்க காசடிக்கிறான்னு சொல்லி 9 கோடி கண்டவியலா? 9 கோடி நீங்க போய் சொல்லாங்க. 40 கோடி எங்களுக்கு 40 கோடி இருக்குது, நீங்க 9 கோடி டக்குன்னு குறைக்கிறீங்க. தெரியுமா கழுகு வேட்டை 40 கோடியில வந்து இதுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தரப்போகுது கிருஷ்ணாவளியில 40 கோடி 40 கோடி பார்த்தவங்க இருக்கிறாங்க வந்து 9 கோடி நிக்கிறாங்க. 40 கோடி எங்க ஆதாரத்தை போடன்னு சொன்னா அவன் சொன்னவன் இவன் சொன்னவன் அங்க போலீஸ் சொன்னு சொல்றாங்க வந்து, ஆனா அந்த ஆதாரத்தை காட்டுறாங்க இல்ல. அந்த தமிழ் ஜனம் தமிழரை முன்னேற விடாதுகள். இதோடு வழியால முடிச்சிருக்குமே. இதுல ஒரு விஷயம் பாருங்க, இதுல ஒரு விஷயம் வந்து அர்ஜுனா இருக்க அந்த டாக்டர் ஏதோ மாட்டு டாக்டர்னு சொல்லுவாங்க, சிரிப்பு வருது. அந்த டாக்டர் என்ன செய்யறான்னு சொன்னா பார்லிமெண்டத்துல ஒண்ணு பேசுறாரு. இதே மாதிரிதான் சாவகச்சேரி பிரச்சனையை பார்லிமெண்டத்துக்கு சாவகச்சேரி பிரச்சனையை வெளியே கொண்டோடனே மக்கள் செல்வா கொண்டு வந்துச்சு. இப்ப போயிட்டு பார்த்தா மக்களால கொஞ்சம் எதிர்ப்பு வந்தது, விளங்குதா? எதிர்ப்பு வேற. இவன் என்ன செய்யறான், பக்கத்துல கிருஷ்ணா மேல கைய வச்சு கிருஷ்ணாவை கொண்டு போயிட்டு பார்லிமெண்டத்துல போட்டோன்னா மக்கள் தனக்கு ஆதரவு வரும்னு தான் அவட்ட எண்ணம். ஆனா கிருஷ்ணா வெளியே வந்துருவான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா அவன் கொள்ளை அடிக்கும் இல்ல கம்ப்ளைண்ட் சொன்னானா அந்த வீடியோ இப்ப மதிக்காம அவன் அப்படி பேசுறான்னு சொல்லித்தானா பெண்கள் இது மனித உரிமையில வந்து அவனுக்கு அந்த கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கொழிய. ஆனா அதுல ஆதாரம் கொடுத்தாலும் சரி, அவன் மன்னிப்புன்றது ஒன்று இருக்குது, விளங்குதா? அந்த வீடியோக்கள் எடுக்க சொல்லுவாங்க நீதிமன்றத்துல, விளங்குதா? முதல்ல ஒரு சம்பவம் ஒன்று ஒரு பொடியனுக்கு நடந்தா அதே மாதிரி வீடியோ எடுத்தவன் அதே மாதிரி வீடியோ எடுக்க. ஆனா காசு விஷயத்துல வந்தா கிருஷ்ணாட்ட வந்து காசு இருக்குன்றத அது வந்து பொய்க்குற்றம், விளங்குதா? ஆனா 9 கோடி 17 கோடி 40 கோடி இருந்து அவனே நான் தாயத்துல இருக்கான். நீங்க சொல்லுங்களேன் பாப்போம். ஏன் தம்பி கழுகு ஏன் கணக்க கதைக்கிறீங்க? எங்களுடைய ஆக்கள் தான் எதிர்வா கதைச்சு கொண்டிருக்கிறீங்க. ஒரு இந்தியன் வீடியோ போட்டுருக்கான்ட்டு பாத்துனா அவனுக்கு கண்ணீரஞ்சலி போட்டாங்க தெரியுமா உங்களுக்கு? அவனுக்கும் போட்டாச்சு. அதுல நல்ல விளக்கம் இருக்கு. ஒழுங்கா விளங்காத புத்தி உள்ளாக்கள் ஒரு கதையை எடுத்து பார்க்கலாம். இல்ல அவன் உண்மையில அவன் சொல்ற வாரம் உண்மையில பார்க்கும்போது ரொம்ப எனக்கு மன வருத்தமா இருக்கு. பெருமை கண்டிப்பா. அந்நிய நாட்டுக்காரன் என்ன ஒரு விஷயம் உண்டு, அவன் அப்படி காசு அடிக்கிற ஆளா இருந்தா எப்பயும் அடிச்சிருப்பான். காசு அடிக்கிற ஆளா இருந்தா இல்ல மற்றது பாருங்க, குடுத்தாக்கள் யாரும் பேசலையே ஐயா. குடுத்தாக்கள் எங்க கேஸ் பண்ணி இருக்குது, எங்க வழக்கு போட்டிருக்கிறான்? குடுத்தாக்கள் ஒருத்தர் இல்லையே. இவங்கெல்லாம் சும்மா வந்து டிக்டாக்ல வந்து வதந்திய கிளப்பி கொண்டு அவனுக்கு அவ பேரை வச்சுக்கணும். ஏன்னா இப்படி கிளப்பினா தானே புலமே இந்த மக்கள் வந்து பார்த்துட்டான் கிருஷ்ணா கெட்ட ஒன்று நினைக்கும். உண்மையை அவன் கெட்ட. தயவு செய்து எவ்வளவு பேர் பார்த்தோன்னு இருக்கிறீங்க, அதே நேரம் வெளியில இருந்த எக்கச்சக்கம் பார்ப்பீங்க உள்ள வராம. அப்படி யாரும் கொடுத்து ஏமாந்தவங்க இருந்தா நீங்க இதுல கூட வந்து மெசேஜ் பண்ணுங்க, இல்லாட்டிக்கு எங்களோட பர்சனல் ஐடிக்குள்ள வந்து மெசேஜ் பண்ணுங்க, இல்லாட்டிக்கு டைரக்டா அவங்களோட எவிடன்ஸை கொண்டு வெளியில வாங்க. கணக்கு எடுத்து பார்க்கலாம். 40 கோடி பேங்க்ல இருக்குது, உடனே எடுத்து போனாங்க. ஒரு விஷயம் தெரியுமா, பாய் மூடி இருக்குது இல்ல உதவி செய்தாங்களாக்கா மேல நிக்க மாட்டாங்களாக்கா, மேல நிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? நான் கேக்குறேன் அந்த தமிழ் புரோ வந்து காணி வாங்கினது அவன் உழைக்கிறான், அவன் ஆட்ட காசுல வாங்க, அவன் கடையை வச்சிருக்கான் வந்து. அவனுக்கே யூடியூப்ல இருந்து காசு அவனுக்கே யூடியூப்ல இருந்து காசு வருதுண்டேக்கு இன்னைக்கு நம்ம இவ்வளவு சனத்தோட
விளங்குறவனுக்கு எவ்வளவு காசு வரும்? அவனை போடுங்க. நம்ம ப்ரோ தான் எல்லாத்துக்கும் காரணம். பச்சை கல்லன். நம்பிட்டோம். இல்ல இங்க வாங்க வந்தா ஒழுங்கான இது வந்து கிருஷ்ணாக்கு ஆதரவான தளமா தான் இதை நாங்கள் மாத்தணும். இந்த தருணத்துல நீங்கள் எல்லா பேரும் வந்து கிருஷ்ணாக்கு கை கொடுக்கணும். வந்துட்டு போகுது. கண்டிப்பா தயவு செய்து எதிர்கருத்துகள் வைக்காதீங்க. இணையதளங்கள் மூலமா போய் பாருங்க. ஒரு தாயின் கண்ணீரை பாருங்க. ஒரு இந்தியாவோட கண்ணீர். ஐயோ தாயின் கண்ணீரை பாருங்க ஐயா. வந்து எனக்கு மெசேஜ் வந்த கையோட போய் பாத்துறாங்க. லைவ்ல இருந்து இறங்கி போயிட்டு உடனே வீடியோ பார்த்துட்டு தான் வந்தேன் நான். எல்லா பேரும் இந்த சந்தர்ப்பத்துல அழுகுதுகளப்பா. அதுகளோட கண்ணீர் சும்மா விடாது. இல்ல அவன் சில நேரத்துல விடியல பல்லு கூடி திட்டுறது கூடி அவனுக்கு சேர்த்துல அப்படி அந்த வீட்டு வாசல் வந்து இருப்பாங்க தெரியுமா, சாப்பிட டைம் இருக்காது. அதுல ஓடி ஓடி எங்க எல்லாம் போய் போய் எத்தனை தேசம் போய் 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 எல்லாம் உதவி செய்து அந்த பிள்ளைகள் என்ன இவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க சாப்பிடாம அவன் பண்ணா தெரிஞ்சாதானே அவன் போவான் அந்த படியில். கிருஷ்ணா சொல்லும் நல்ல பெரிய பேர் சொல்ற மாதிரி வேற ஒண்ணுமக்கா, பேர் சொல்ற மாதிரி வேற ஒண்ணுமண்டு. ஆனா இன்றைக்கு இவ இழுத்து விட்டவையே பேர் சொல்ல வச்சுட்டீங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு வெய்யிருக்குள்ளே எம்பக்கேக்குள்ளே அந்த புள்ளியல் எங்களுக்கு எல்லாம் வேலை வட்டி இல்லாம சும்மா நேரிலேயே போட்டு கொண்டு இதுக்குள்ள குந்தி கொண்டிருக்கல. இவங்கள் தான் இந்த அளவுக்கு கொண்டு வந்ததே இவங்கள் தான் காரணம். வந்து ஒரு நாள் 2 நாள் வந்து அவனோட காய்ச்சி போட்டு பிரச்சனையை முடிச்சு போட்டு விட்டு இருந்தா இது அப்படியே அமர்ந்து போயிருக்கும். வந்து வயிற்றுச்சலை கிளப்பி விட்டாங்களே கொண்டு அங்க காசுகளை கஷ்டப்பட்டு இருந்தவன் அவனா கேள்வி கேட்கறாங்களா அங்க வச்சு எல்லாரும் சுத்தி வளச்சண்டு நீ என்ன படிச்ச நீ அவன் கிராஜுவேட். அவன் எவ்வளவு இதான ஆள், டிப்ளோமேட்டிக். என்ன அவன் எவ்வளவு 3 பாசையும் தெரியும். இவங்களுக்கு என்ன தெரியும், நீ என்ன படிச்சேன்னு கேட்கறாங்க. அந்த தாய் படுற பாடு இவங்க இவ்வளவு ஊர்ல கஷ்டப்பட்ட பிள்ளைய படிக்க வைக்கிறதுக்கு துப்பில்ல வந்து உதவி செஞ்சவன்கிட்ட போய் வந்து என்ன படிச்சுன்னு சுத்தி வளைச்சு கேட்கறானுங்க. வந்து அவனால் வந்து ஒரு பைசைக்கிளையும் ஒரு சைக்கிளையும் வாங்கி 4 புத்தகத்தையும் வாங்கி கொடுத்துருந்தா இந்த படி நினைத்து போய் அதுக்குள்ள அவங்களோட ஊருக்குள்ள வந்து உதவி செய்ய வரான். இல்ல கிருஷ்ணாவை சுத்தி வளைச்சு நின்று கேள்வி கேட்கினம். தங்கட ஊருக்கு நீ வந்த நீ தங்கட பிள்ளைய பார்த்து இப்படி கேட்ட நீ ஒரு சைக்கிள் வண்டி கொடுத்துருக்கலாம், நீ பள்ளிக்கூடத்துக்கு ஹெல்ப் பண்ணி இருக்கலாம், அந்த குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ணி இருக்கலாம். நீ இப்ப வர்றதுக்கு நீ யாரு எங்க எந்த பக்கத்தால காசு வாங்கிட்டு கேக்குறீங்க வந்து? இல்ல என்ன பொறுத்தளவுல என்ன பொறுத்தளவுல எனக்கு பொம்பளை பிள்ளை இருந்தாலும் இப்படி எல்லாரும் சொல்லுவோம். உங்களோட பொம்பளை பிள்ளைய பற்றி அப்படி கேட்டா என்ன ஏலடா புட்டு 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 ஒவ்வொரு புது 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 கதையா சொல்றீங்க. அது எப்படி எங்கட பிள்ளைய கேட்டா இப்படி இருக்கு எதுக்கு? நாங்களும் அந்த நிலைமையில இருந்து அந்த பிள்ளை வாழ வழி இல்லாட்டிக்கு உதவி வேண்டா கேட்கலாம். நாளைக்கு அந்த பிள்ளை வளர்ந்து வந்து கிருஷ்ணாவை வாழ்த்தலாம், மறைமுகமா கூட அந்த பிள்ளை வாழ்த்தலாம். தங்கச்சின்றானே சொல்லுது, தங்கச்சின்றானே சொல்லுது. ஏன் சின்ன பிள்ளைகள் நம்ம முகத்தை காட்டுறீங்க, காட்ட வேண்டாம்ன்றீங்க. எவ்வளவு பேர் செஞ்சு போட்டு மூஞ்சிய காட்டி தானே போடினோம். அதே கிருஷ்ணாண்டோட வந்து தூக்குறீங்க. 6 மணிக்கு நான் சொல்றது சரியோ பிள்ளையோ தெரியாது. இந்த தருணத்துல அந்த பிள்ளை வந்து தவறு ஒன்றும் நடக்கல என்று சொல்லி ஒரு பதிவு ஒன்று விட்டுச்சேன்னு சொன்னா வந்து ஒரு நல்ல ஒரு கிருஷ்ணாக்கு இல்ல அந்த பிள்ளைக்கு ஒரு நன்மை சான்ஸ் குறைவேனண்டா அந்த பிள்ளையும் சொல்லி மறைமுகமா வந்து எல்லா பேருக்கும் தெரியும். இப்ப தாயை பார்த்தாச்சு மறைமுகமா எல்லா பேருக்கும் தெரியும். இந்த பிள்ளை ரெண்டு எல்லா பேருக்குமே வந்து பாண்ட இடம் எல்லாம் இப்ப அந்த போக்குல வந்து யாராவது ஒருத்தர் வந்து அந்த பிள்ளைய வந்து படம் பிடிச்சி சமூக வலைத்தளங்கள்ல இறக்கத்தான் போறான். அதுக்கு முதல் இந்த புள்ள தெளிவா வந்து அவர் வந்தது ஒரு அண்ணா மாதிரி தான், ஒரு சௌரம் மாதிரி தான் வந்தவர். அவர் உதவிதான் செஞ்சவர், ஓத்திரம் ஒண்ணும் செய்யல. இதை வந்து விடுங்கோன்னு சொல்லி ஒரு கழனி கொண்டு போட்டுச்சேன்னு ஒளிஞ்சு ஒளிஞ்சு நாங்கள் ஓட ஓட திரத்தி கொண்டே இருப்பாங்க. இப்ப அந்த புள்ள பொது வழி சொல்லுங்க அந்த புள்ள எங்கண்ணா இருக்குது சத்தியமா சொல்லு. நான் தேடி அந்த புள்ளைய வீட்டுக்கு முன்னாட வேற கூட்டம் தேடி கண்டுபிடிச்சிட்டு உஷாவோ என்ன பேரு சொல்ல விடுங்க. இதுல என்ன பிள்ளை நடந்த சொல்லுங்க. அப்போ உதவி செய்ய வரவர் எல்லாருமே பப்ளிசிட்டி படத்தை போய்தான் பப்ளிசிட்டி பப்ளிக்கா யூடியூப்ல சில கதைகள். இப்ப நான் ஒரு விதத்துல ஒரு வேயில டோக் பண்ணுவேன், இன்னொரு ஆள் ஒரு வேயில டோக் பண்ணுவார். இந்த வே அவருக்கு பிடிக்காது, அந்த வே இவருக்கு பிடிக்காது. இவர் வந்து கதைச்சவே சில பேர் பிடிக்காம அத ஒரு பெரிய விஷயமாக்கி
அதுல பிழைக்க போற ஆக்கள் தான் இப்படி பிரச்சனைகள் வாரது. அதால உதவி செய்ய போறவே ரகசியமா இந்த கை கொடுக்குறோம், அடுத்த கைக்கு தெரியாம உதவி செய்துட்டு போனா இந்த பிரச்சனைகள் எல்லாமே வராது. அப்படி செய்யலாது, கணக்கு காட்ட வேண்டிய விஷயம் இருக்கு. அவன் எல்லாம் புலம்பெயர்ந்த ஆக்கள் அந்த உதவி செய்யற ஆக்களுக்கு காட்ட வேணுமே, இன்னாருக்கு நான் பே பண்றேன், இன்னாருக்கு நான் கொடுக்குறேன். கணக்கு காட்டுறதுக்கு சில சட்ட முறைகள் இருக்கு. நாங்க வாயில வார மாதிரி எழுதி வச்சு போட்டு கணக்கு காட்டலாம். நான் 10 ரூபாய் கொடுத்துட்டு 15 ரூபாய் எழுதலாம். நான் எழுதி அப்படி அதுதான் அப்படி தொடங்கலையே, தொடங்கலையே. இது வந்து ஒரு சும்மா ஒரு விஷயத்தை எல்லாருமே அப்படித்தான் தொடங்குறதுங்க, லீகலா இல்லாம தான் தொடங்குறது. விடா போய் நிலைமையை பாக்குறாருல்லோ, போய் எப்படி அண்ணா சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கிறதுகள் வந்து பேங்க் அக்கௌண்ட் இல்லாம எத்தனை சனங்களை நாங்க இருக்கிறோம். சிஸ்டம் என்ன நீங்கள் இருக்கிற மாதிரி நல்ல வளர்ச்சி அடைஞ்ச நாடாண்ணா வந்து வளர்ச்சி அடைய இல்ல. அண்ணா பேங்க் அக்கவுண்ட் இல்லாம இருக்கிறாங்களுக்கு தான் கிருஷ்ணா உதவி செய்யறான். கொடுக்கணும் கையெல்லாம் அது என்ன வெளிநாடா நீங்க கதைக்கிறீங்க? அவன் டிக்ளேர் பண்ணி செய்யறதுக்கு நாங்க என்ன இங்க அது குடுக்கல. இப்ப பிரச்சனை வந்தா அப்புறம் புடுங்க போடுறோமல்லோ, அது எல்லாத்தையும் இனி வரும் காலங்கள் அப்படி செய்யலாம். இனி வழி நடத்தலாம், இனி முடிஞ்சா வழி நடத்துங்க. அது சரி, அது சரி, அவர் சொல்றான் சரி. நீங்க சொல்றது சரி அண்ணா, இனி வரும் காலங்கள்ல அப்படி செய்யலாம். நல்ல கருத்தை தான் கொண்டு வாரீங்க. வழங்கி கொடுங்க, பிரச்சனை போய் வருமண்டு. சரியா சொல்லுங்க சொல்லுங்க குமாரண்ணா. கிருஷ்ணாண்ட பிரச்சனை முடிஞ்சோன கோபி அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னு சொன்னா பதுக்கி வச்சிருக்கிற பணம் எல்லாம் வெளியில வரணும். சரி சரி, ஆசா சொல்லுங்க, ஆசா சொல்லுங்க. குளர் இல்ல நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, அலைகளின் வானொலி என்ன 2-3 நாளைக்கு முதல்ல 2 நாளைக்கு முதல்ல கிருஷ்ணா வந்து பாவம் அவங்களை ஏண்டா இப்படி செய்யறேன்னு சொல்லி லைவ் வந்து போட்டு கொண்டு இது என்னன்னு சொன்னா இப்ப கொஞ்சம் இப்ப கோபி திருப்பி நிக்கிறாரு 2-3 நாளைக்கு இல்ல. இப்ப நாங்க ஆதரிக்கிறது அவருக்கு பிடிக்கல. நான் சொல்றேங்களா, அவருக்கு என்னன்னு சொன்னா ஒருத்தனை போட்டு அவனுக்கு இது பண்ணணும், இழிவுபடுத்தணும்ன்ற அவற்ற நோக்கம் இதுதான். அண்ணா இதுல உண்மையா எல்லாரும் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, எங்க இது இல்ல அங்க இது இல்லைன்றதை தாண்டி நீங்கள் எல்லாரும் அடிவா விளங்கிக் கொள்ளுங்க. என்ன விளங்கணும்னா, உங்களுடைய விவாதம் ஆரோக்கியமானதா இருக்கணும், அடுத்த தலைமுறைக்கு அது சரியா போய் சேரணும், சரியான இனி ஒரு விஷயத்தை சரியா செய்யணும் என்ற முறையில நீங்கள் விவாதம் செய்யுங்கோ. ஏன்னு சொன்னா அவரை கூட்டம் சாட்டாங்க, இவரை கூட்டம் சாட்டாதீங்கோ. அவனவன் பிழைக்கிறதுக்கு தான் எல்லா விஷயமும் போய் செய்யறாங்க. இதுல நான் பார்த்த அளவுல ஆனவடியா நீங்கள் கதைக்கிற உங்களுக்குள்ள நடக்கிற விவாதம் வந்து, இந்த விவாதம் இன்னொருத்தன் ஒரு சரியான ஒரு விஷயத்தை செய்ய அதுக்கு ஒரு நடைமுறை இருக்கு. இந்த நடைமுறைப்படி செய்தா இப்படி நடக்காது என்ற விஷயங்களை நீங்க விவாதத்தின் முடிவுல ஒரு சாராம்சமா பெறக்கூடிய மாதிரி விவாதம் செய்யுங்க. விளங்குதா? நன்றி அண்ணா, நன்றி நல்ல கருத்துன்னா நன்றி அண்ணா. வந்து நாங்கள் இப்ப என்னன்னு சொன்னா அந்த அளவு பக்குவம் பொறுமையும் எங்களுக்கு இல்லை. இதுக்குள்ள வார உங்களை மாதிரியான ஆட்கள் தான் இந்த விவாதத்தை தொடரணும், வந்து தொடர்ந்து நல்ல கருத்துக்களை முன்வைக்கணும். நல்ல கருத்துன்னா நாங்கள் இப்ப வந்து எல்லாமே கிருஷ்ணாவில தான் நாங்கள் வந்து இருக்கிறோம். இவருக்கு நடந்த அநீதிக்கு வந்து குழந்தை பிள்ளையில இருந்து தாய்மார்ல இருந்து எல்லாருக்கும் நான் உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்றேன்னு, இன்றைக்கு இந்த ஈழத்துல போராட்டம் நிலைக்காத காரணம் நாங்க ரோட்டு வழியில கொடியோட கத்தின வழியா தான் எங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல கொண்டு போகாம கொடியோட 2 கத்தி போட்டு நாங்கள் அநீதிக்கு தேர்வு இது தேவை இது தேவை ரோட்ல கத்தின வழியா இன்றைக்கு உங்களுக்கு சரியான முடிவு இல்லாம பதஞ்சு போச்செல்லாம். இதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, உண்மையிலேயே தமிழ் சமுதாயத்துல ஒரு குறை இருக்கு, புத்திசாலிகளை மதிக்கிறீங்க. ஓகே, வடிவா விளைங்களுக்கு புத்திசாலி எது பிழைக்க தெரியாதுன்னு சொல்லிட்டு ஒரு ரோட்ல எரிஞ்சு விட்டுரு. அவன் கடைசியா தலையை பிச்சு பைத்தியாரனா மாதிரி சாப்பிட முடியலாம் தெரிகிறது. எங்களோட புத்திசாலிகளை நாங்க ஒருத்தர் மதிக்கல, தெரியுமா உங்களுக்கு? உண்மைதான். கொடி பிடிக்காதேன்னு சொன்ன ஆக்கலன்னா ஏன் ஸ்ரீலங்கால போய் அவன் சொல்லிட்டு வரையில இவ்வளவு வீரம் கிடைக்கிறாங்க. இப்ப நான் உங்களுக்கு இந்த பாத்தீங்களா, உங்களையே தாக்குறாங்க வந்து கழுவி அறக்குறேன் அறிவாளி இவரன்னு சொல்லி இதுதான் எங்கண்ட இனம் பண்ணா வந்து ஒரு நல்ல ஒரு கருத்தை வைக்கக்குள்ள வந்து அதை வந்து உண்ட ஏற்றுக்கொள்ளணும், இல்லாட்டி ஏற்றுக்கொள்ள இது அறிவாளி இவரன்னு சொன்னா வந்து உங்களோட மேல வந்து உங்களோட அறிவை வாங்கண்ணா, மேல வந்து உங்களோட அறிவையும் இருக்கா பாப்பம் வந்து. இல்ல சில விஷயங்களை தம்பி நான் சொல்லுவேன், சில வேளை என்னுடைய பார்வையில இருந்தா இருக்கும், ஆனால் அது சில வேளை பிழையா இருக்கும் இன்னொரு ஆளுடைய பார்வையில. அத என்னோட விவாதிக்கிறதுக்கு வரணும். அப்ப ஏண்டா தம்பி அப்படி சொல்றாரு, நான் கேட்கறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன், ஆயத்தமா தான் நான் இருக்கிறேன். ஏனென்றால் ஆராய எனக்கு அறிவை பெற்றுக் கொள்றதுக்கு
ஆசை. கல்வி அரக்கன் மேல வாங்க ஒரு ஆள்ல வந்து ஒரு குற்றச்சாலை வச்சிங்களே வந்து பாப்போம் உங்கள்ட அறிவை பாப்போம் எவ்வளவு வந்து அவரை விட உங்களுக்கு அறிவு இருக்கான்னு சொல்லி மேல வாங்க. வணக்கம் வணக்கம். நீங்க பேசிட்டீங்க, இப்ப நான் பேசலாமா? ஓ பேசுங்க ஜோசர். இதுதானா இது அவர் பேசணும். ஓகே, ஒரு கதைக்குன்னா அந்த கொடியே பிடிச்சது. ஓகே, அந்த கொடியில இருக்கிற அர்த்தம் தெரியாமல் அங்கேருந்து சும்மா சும்மா பேசுறாங்க, எல்லாருமே பேசுறாங்க. இல்ல இப்பயும் பாருங்க, நீங்க கொடி பிடிச்சது ஓகே. நான் எக்ஸாம்பிளா உங்களுக்கு சொன்னேன், நாங்க இப்படி செய்துட்டோம், இதால நாங்கள் எங்களை பிரச்சனையை கொண்டு போக வேண்டிய இடத்துக்கு கொண்டு போயிடல. நிறைய கதைகள் நீங்க நான் சொல்லும் போது நீங்களே அது அவசரப்படுறீங்க. அந்த கொடியில இருக்கிற அர்த்தம் தெரியாது. ஏன்னா இப்ப அந்த கொடி தான் எங்களுக்கு முக்கியம். இப்ப சூழ்நிலைக்கு எங்களுக்கு கொடி தான் முக்கியம். சரி, அந்த கொடியெல்லாம் நீங்க ஐசி எடுப்பீங்களா இல்லாட்டி எடுப்பீங்களா? சில பேருக்கு விஷயத்தை விளங்கப்படுத்தலாம். ஆனபடியா நான் உங்களுக்கு விளக்கம் இல்லாமல் அங்கேருந்து வராதாக்கள் அங்கேருந்து சும்மா பேசுவார்கள். அங்கேருந்து பேசுவாங்க. யார் வராதாக்கள் அங்கேருந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்து பேசினா ஓகே. நான் இப்ப 3 கிழமைக்கு ஸ்ரீலங்கால தான் வந்தேன். அதான் அதுக்காக அந்த கொடிக்கை பற்றி ஏன்னா இப்ப நாங்கள் உங்களுக்கும் நான் அந்த வசனத்துல நான் சொன்ன உட்கருத்து உங்களுக்கு விளங்க இல்ல. நீங்க கொடியை மட்டும் தான் தூக்கி பிடிச்சிருங்க. பனமரம் வருது, பன ஓலை. உங்களோட பாஸ்போர்ட் என்ன கொடி இருக்குன்னு ஸ்ரீலங்கா கொடி. நானே யூகே பாஸ்போர்ட் வச்சுக்கணும். நான் ஸ்ரீலங்கன். நான் 26 வருஷம் பண்ண வெளிநாட்டுல நான் ஸ்ரீலங்கா பாஸ்போர்ட் தான் வச்சுக்கேன். நான் நேஷனாலிட்டி எடுக்க மாட்டேன். ஸ்ரீலங்கன் கொடி பிடிச்சதுண்டா அப்ப அந்த அளவு மக்கள் யாழ் மக்கள் 3 எம்பிக்கு இது போட்டிருக்கணும், போட் போட்டிருக்கணும். அக்கா நான் சொன்னது போட் போட்டிருக்கணும். நீங்க இப்பயும் பாருங்க கொடின்னு சொல்றீங்க. நான் சொன்ன உதாரணம், ரோட்ல நாங்க கொடியை பிடிச்சோன்றாங்க, அதுல இருந்து மினக்கடாம எங்கட விஷயத்தை போய் சேர வேண்டிய இடத்துக்கு கொண்டு போகணும்னு சொன்னாங்க. அண்ணா இப்ப கொடி பிடிச்சதான் அவனை கொண்டு இப்படி கொண்டு போட்டது சரியா? கொடியாலதான் அவனுக்கு நடந்த சீன். அந்த அண்ணா கேட்ட மாதிரி உங்களோட பாஸ்போர்ட்ல என்ன நடக்குது? கொடி. ஓகே, கொடியை பத்தி கதைக்கிறவங்க வந்து யாராவது நீங்க ஊருக்கு போய் கதைச்சீங்களா? கதைக்க மாட்டீங்க. உங்களுக்கு அங்க போறதுக்கு வக்கு இல்ல. சும்மா இங்க கிடந்து கொண்டு அடிக்கிறது பியரையும் பழைய வயநிலையும் அடிச்சு போட்டு வந்து கத்து. எனக்கு அந்த கதை தெரியாது. கொடி அவனுக்கு பிடிச்ச கதை ஒண்ணு தெரியாது. நான் சொன்னது நாங்கள் செய்த பழைய தவறு. இந்த தவறை சொல்லல, நாங்க முந்தி விட்ட பிள்ளைய தான் நான் சொன்னேன். சரியா? இப்ப விட்ட பிள்ளைய நான் சொல்லல. இப்ப எனக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் விளங்கு. நீங்க கொடி எங்க கொண்டு வரீங்கன்றது இப்ப எனக்கு விளங்குது. நான் சொன்ன கதை, நாங்கள் முந்தி ரோட்ல இருந்து எங்களுக்கு இது வேணும் அது வேணும் கத்தினாங்க. அப்படி கத்தாம எங்களோட பிரச்சனைய மேல் மட்டங்கள்ல அங்க இங்க கொண்டே சேர்த்திருக்கணும்ன்றதான் நான் சொன்னேன். ஒட்டுமொத்த தமிழ் சமுதாய பிரச்சனைய அதைத்தான் கொடின்னு சொன்னான். சரியா? நல்ல விஷயம் லோகியன்னா உங்களுக்கு விளங்கலன்னா இப்ப இந்த கிருஷ்ணா வந்து அந்த கொடி அந்த சிங்கள கொடிய தூக்கினதுக்கு தானன்னா இவங்க வந்து அந்த கிருஷ்ணாவை பழி வாங்குறாங்களா? இப்ப சிம்பிளா ஒரு விஷயம் என்ன நடந்திருக்குன்னா, அவருக்கு அவரே ஏதாவது ஒன்று பண்ணணும். அவர் ஒருத்தன் டைம் பார்த்து கொண்டு எங்க கொலி விடுவோம் டைம். ஓகே, அந்த டைமிங்ல கணக்காய் வரும் அந்த கொடியை தூக்க அவன் கணக்காத ட்ரிக்ஸா விளையாண்டுருக்கான். இதை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். அதை நீங்க தூக்கி எல்லாரும் கதைச்சிங்கன்னா பெருசாகும். இல்ல பெருசாவாதண்ணா, இது பெருசாவாது. சிங்கள கொடிய தூக்கினதுக்கு புலம்பெயர் தேசத்துல இருந்து கொண்டு வாழ்வாளன்னு கத்துறது, அதை வந்து இங்க வந்து கிருஷ்ணாக்கு வந்து சொல்லல. நீ ஏண்டா அந்த எங்களுடைய தினத்துல வந்து நீ ஏண்டா கொடிய தூக்குனியாண்டு புலம்பெயர் தேசத்துல இருக்கிற மக்கள் வந்து இங்க அவனுக்கு ஸ்ரீலங்காவில வந்து நேரடியா வந்து பேசி இங்க புலம்பெயர் தேசத்துல எனக்கு வாழ்வாளன்னு கத்துறீனம். நான் ஒரு விஷயத்த சொல்றேனே, நான் ஸ்ரீலங்கன், அதுக்கு புறம் நான் தமிழர். சரியா? அது என்ற நாடு ஒன்று. நான் புலம்பெயர் தேசத்துல இருக்கிறேன். ஓகே, நான் 25 வருஷமா இங்கதான் இருக்கிறேன். அதுல எந்த குற்றமும் இல்லை. நான் இங்க வந்து பிழைக்க, இது என்ற நாடும் இல்லை. எவ்வளவுதான் நான் இங்க என்ன கூட்டினாலும் அவனுக்கு நான் புரத்தியாண்டான். இதை எங்களுடைய ஆக்கள் எல்லாரும் மண்டையில வச்சுக்கொள்ளணும். விளங்குதோ? இந்த அறிவு கூட இல்ல எங்களுடைய ஆக்களுக்கு வெளிநாட்டுல, அதை நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. ஓகே. 2வது, இந்த சிங்களவனை சொல்லி இனவாதத்தை தூண்டி சிங்களவன் இவ்வளவு காலமா எப்படி ஆட்சி செய்தானோ அதே மாதிரி எங்களுடைய ஆக்கள் இதை சொல்லி இங்க நிறைய காசு சேர்த்து பிழைச்சு நல்லா இருக்காங்க. அது வடிவா தெரியும். நான் ஒரு கேள்வி கேட்டேன். எக்ஸல் மண்டபம் வந்து யூகேல மாவீரர் நாள் கொண்டாடுறாங்க. அந்த மண்டபத்துக்கு ஒரு நாள் கூலி வந்து 50,000 பவுண்ட்ஸுக்கு மேல.
அப்ப நான் கேட்டேன், இந்த 50,000 பவுன்ஸ் இதுல கொடுத்தே நீ இந்த துக்க நாளை கொண்டாடணும். இத நீ அந்த துக்கத்துக்காக அல்லதுக்காக பாடுபட்ட ஒருத்தனுக்கு வாழ்றதுக்கு வழியா நீ ஒரு 1000 பவுன்ஸா கொடுத்து அதை பேங்க்ல போட்டு டிபாசிட்டா விட்டு அதை எடுத்து சாப்பிட விட்டால் நல்லா இருக்கும் தானே. ஒரு விஷயம் செய்ய வேண்டிய விஷயத்துக்குள்ள போகணுமே தவிர தோரணம் கட்டி மேளம் அடிக்கக்கூடாது. காரியம் நடக்கணுமே தவிர எங்களுக்கு மேள தோரம் காரணம் விளக்கேற்று எல்லாம் தேவையில்லை. இதைத்தான் நான் பாயிண்ட் பண்றேன். ஆனா இது இப்படி நான் பாயிண்ட் பண்ண என்ன கடைசியா என்ன சொல்லுவாங்க தமிழின துரோகி என்றுவாங்க. விளங்குதா? எனக்கு எக்ஸாக்ட்லி தெரியும். லோகியண்ணா அதுதான் வந்து இப்ப வந்து சொல்றாங்க என்னன்னு சொன்னா, இப்ப இந்த எங்களுடைய ஸ்ரீலங்கா நாட்டில இருந்து ஸ்ரீலங்கா கொடிய தூக்காமல்னா இந்த நாட்டு